பாத்துக்கமா காலுக்கு பட்டுறது போறேன். கூட உட்காந்துக்கா உட்காந்துக்கா ஆடி விட்டு போறாங்க. அமைதி அமைதி அமைதி. பெரியவர்களுக்கும் எனது அருமை தாய்மார்களுக்கும் எங்களை போன்ற நாடக கலா ரசிகர்களுக்கும் மற்றும் உள்ளூர் வாசிகளுக்கும் இங்கே கூடியிருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய அன்னை அபிராமி நாடக மன்றத்தின் சார்பாக அநேக நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் அரிது அரிது மாநிலராக பிறத்தல் அரிது. அப்படி மாநிலராக பிறந்தாலும் அப்படி கூண் குருடி பேடி செவதி நீங்கி பிறந்தாலும் பெண்ணாக பிறக்காமல் ஆணாக பிறப்பது அதிகம் அறிவு. அப்படி ஆணாக பிறந்தாலும் தானமும் தயமும் தான் செய்தல் என்பார்கள். அப்படி தானமும் தயமும் தான் செய்தால் இந்த மாநகத்தை நோக்கி அமைதி அமைதி. திருவண்ணாமலை மாவட்டம் கலசபாக்க வட்டம் செங்கமட்டை ஐயா ஐயா செங்கமட்டை கலசபாக்கோட்டையில் எங்க ஊரு கம்பெனி பேர் சொல்லி திருவண்ணாமலை மாவட்டம் கலசபாக்க வட்டம் இன்னும் கங்கவரத்தை சேர்ந்த எங்களுடைய அன்னை அபிராமி நாடகம் என்றும் அன்னை அபிராமி நாடகம் என்றும் எங்கள் கம்பெனி ஆசிரியர் திருவண்ணாமலை மாவட்டம் கலசபாக்க வட்டம் கங்கவரத்தை சேர்ந்த கலை முதுமணி விருதம் கலைமாமணி விருதம் பெற்ற ஜி.டி. ராஜன் பாபையா அவர்கள் இவர்கள் குழுவினரால் இன்று நடத்தக்கூடிய நாடகம் என்னவென்றால் நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டம் செங்கவட்டம் இன்னும் அரிதாரிமங்கலம் கிராமத்திலே வருடத்திற்கு ஒரு முறை தங்களுடைய கிராம தேவதையாக விளங்கக்கூடிய காளியம்மன் கங்கையம்மன் மாரியம்மனுக்கு கூழ் ஊற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் முதல்ல பேப்பர்ல தினத்தந்தி தினச்சுடர் தினமலர் நியூஸ்ல வரைக்கும் போட்டது நாங்க தான். எங்களை பார்த்து தான் பூரா பேரை கத்துக்கணும். நான் சொல்லிடுறேன். 38வது வருஷம் இந்த வருஷம். அப்படி காளியம்மன் மாரியம்மன் கங்கையம்மனுக்கு வருடத்திற்கு ஒரு முறை சித்திரை மாதம் முதல் செவ்வாயிலே இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் யாவற்றமான பேர்களும் மாரியம்மன் கங்கையம்மன் காளியம்மனுக்கு சிறப்பான முறையிலே அபிஷேக ஆராதனையும் உருவாக்கும் திருவிழாவும் சிறப்பான முறையிலே இன்று தினம் நடந்து முடிந்தது. அப்படி இந்த திருவிழாவை முன்னிட்டு இன்னும் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கவட்டம் அரிதாரிமங்கல கிராமத்தின் பொதுமக்கள் அனைவரும் எங்களுடைய அன்னை அபிராமி நாடக மன்றத்திற்கு அழைப்பு விடுத்து இன்று ஒரு கேளிக்கை வைத்திருக்கிறார்கள். என்ன கேளிக்கை என்றால், விஷ்ணு புராணத்திலே ஒரு பாகமாக விளங்கக்கூடிய
உலகநாதன் பள்ளிக்கூடம் என்னும் இரண்யன் சம்பாரம் கரகநாதன் பள்ளிக்கூடம் என்னும் இரண்யாட்சதன் பகை என்றும் சொல்லக்கூடிய நாடகம் உங்கள் முன்பதாக நடத்த முன்வந்துள்ளோம். இதிலே சொல்குற்றம், பிழை குற்றம், வேலை குற்றம், தாள குற்றம், நடினப்பாவை நாங்கள் பாடக்கூடிய பாடலிலே குற்றங்கள் இருந்தாலும் குறைகளை கலைந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் பாதத்தை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். டக்கு டக்கு டக்குன்னு வரவைங்க ஐயா, சும்மா வேஸ்டேஜ் பண்ணாதீங்க டைமிங்க. இன்னும் நம்முடைய அர்தாரி மங்கலத்தில் இந்த கிராமத்தின் நாட்டாமையாக விளங்கக்கூடிய காமராஜ் சால்வா நிற்கிறது தேவன் கண்ணன் கிராமத்தின் இந்த கிராமத்தின் நாட்டாமை இருவரும் இங்கே அரங்குக்கு வருமாறு மிகவும் படைப்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நம்ம அர்தாரி மங்கலத்திலே கட்டி காப்பாத்துங்க இவங்க 2 பேர் தான்பா. அர்தாரி மங்கலம் கிராமத்திலே நாட்டாண்மையாக விளங்க போடுறா சல்லு போடுறா. தேவன் கண்ணன் 2 பேரும் காமராஜ் என்று சொல்லக்கூடிய ஐயாவிற்கு கிராமத்தின் சார்பாக மலை அணிக்கிறார், மலர் மாலை பூமாலையில் இருக்கிறார். தேவன் கண்ணன் இருவருக்கும் கிராமத்தின் சார்பாக பொன்மாலை அறிவித்து கதிராளி ஒன்று அன்பளிப்பாக அளிக்கும். ராஜன் பாபுக்கு போடுங்க ஒரு துண்டே சால்வே. அப்புறமா ஏங்க டக்கு டக்குன்னு வரவே இங்க டைம் என்ன ஆகுது, 10:30 ஆகுது. டக்கு டக்குன்னு வரவே இங்க நீ போல கம்பெனி கேமரா வச்சுக்கிறாங்க. ரொம்ப கேமரா அப்படி ஆடிடும். சரி சரி. டக்கு 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 டக்குன்னு வர வைக்கணும். லூஸ் பண்ணலாம் கூடாது.
இல்லை அவன் சேலம் பண்ணுறதுக்கு ரெக்கார்ட் ஆகிடுது. அதுக்கோசம் தான் அங்கே பண்ணாங்க. நல்லா கல்லை தடிக்கலாம் கேமரா விஷயம் வாங்கி நம்ம கேடி மாலை போட மாலை போட
மாத்தி மாத்தி பேசக்கூடாது. ஆளை பார்த்து பார்த்து போறாங்க, ஆளை பார்த்து பார்த்து வராங்க. ஏய் இத்ரா உக்கார்றா கம்மி உக்காரு. வீட்டு வீட்டுறா சின்ன பையன் பயந்துரும் உக்கார்றா. சைலன்ட் சைலன்ட் சைலன்ட். யாரும் பேசாதே பேசாதே பேசாதே. ஆறவா 5 மணிக்கு தான் பேசுவாங்க வெடிக்காலமா. என்னதுக்கா? பால். இப்ப நான் பால் கறக்க வந்துறேன்னா என்ன பேசாதேன்னா என்ன? யாரும் தெளிவா சொல்ல. பேசாதே பேசாதே. பேசாதே பேசாதே. பேரன்பு கொண்ட பெரியவர்களே, எனதர்மை நாய்மார்களே. ஏய் தாய்மார்கள் சொல்றா. தாய்மார்கள்னு சொல்லு. ஆட்டமாக வந்துகிறவங்களே, வீட்டுல கொட்டாச்சின்னு பத்துன்னு தூங்குறவங்களே, கைவனுங்களே கைவிகளே, ஆட்டத்துக்கு வந்து கேவிசி என்ற கைவனுங்களே, தம்பி குஞ்சுங்களுக்கு அநேக வந்தனம். கைதடுறா 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 கிளாப் பண்றா. போயிட்டு வரைக்கும் அவன் குஞ்சு குடிச்சுட்டா 30,000 வாங்கி விடுவேன். சொன்னா இல்லையாங்க எதிர எடுத்து போறா இறுக்கி இறுக்கி பிடிக்குதுடா. குழந்தைங்களுக்கு வணக்கம். நான் என்ன சொன்னேன்? குழந்தைங்களுக்கு வணக்கம் சொல்லாங்க. தம்பி குழந்தைங்களா? ஆமா. ஒண்ணுன்னா ஒண்ணு உலகம் ஒண்ணுன்னா ஒண்ணு உலகம் சைலண்ட் சைலண்ட். 9 தாளகார 9 9 9 10 யாரை பார்த்த 9 என்ன? மொத என் மேல கை வச்சுக்கிற. நீ கூட தான் போணும். அள்ளி அள்ளி கொடுத்தனடி சாப்பிட்டான் தான் போடுவாங்க. அந்த சாப்பாடு மட்டும் கொடுக்காத. ஓ தாளகார அடியை பார்த்தா இல்லையா? பார்த்து பார்த்தா எப்படி வீட்டு அடி? சப்பு சப்புண்டு. அடி கும்மு கும்முன்ட்டு எதுக்கு மட்டும் சாப்பிட்டு ஒரு கலை தடிப்பான். அப்புறம் அதே மாதிரி தான் இன்னொரு தாளகாரன் வர சொன்னான். வரமாட்டான். சொன்னதான் கரெக்டா இருக்கும். நான் ஆகல. ಏ ಜಡಿಯಾ 9 அவனோட ಏ ಬಾಳೆ ಈ ಕಡೆ ಕುತ್ಕೊಳ್ರಿ ಯಾಕ್ರಿ ಈ ತರ 4 குத்து. யாரா மாட்டறா? அடி போறான். என் மொண்டாட்டி கொடுத்த 4 குத்து. உடனே 5-6 பெத்து. கேட்டா விவாகரத்து. எந்த சொத்து போறா 1/4 வித்து. அறுபோடு தாலி 6 சம்பளோட அடித்தா.
அது விட்ட. அது அப்படியே அது போனாலும் போட்டோம். போனா கூட போய் போகுது. சொன்னா போட்டோம். காலை சுத்தின பாம்பு கடிக்காத விட்டுச்சான்ற வரைக்கும் சந்தோஷம். ஒரு மைக் தொங்க நான் சொல்றேன். அது ஏன் கடிப்பானா? ஆமா கடிக்காத விட்ட வரைக்கும் அது கடிச்சுனா வாசம் இருக்கும். கோடி புண்ணியம். ஆமா எத்தனை தரோம்னா வீலா. அதனால இதெல்லாம் எடுபடுமா? ஏய் சைலன்ட் என்ன சவுண்ட் வருது நாளை கோதிரை பூட்டி நானே தான் கேமரா யார் ரெடி பண்ணிருக்கா பணம் நம்ம வீட்டு பணம் இப்படி சம்பாதிச்சு கொடுத்துக்கிறான் அவன் 500 ரூபாய் நம்ம ஊர்ல பூரா பேரும் நம்ம ரத்தங்கள் மேஸ்திரிகள் சங்கங்கள் ஆமா ஆண்டி முதல் அடியார் வரை நெத்தில் அடிப்பது திருநாம பட்ட திருவண்ணாமலையில கட்டிக்கிறான் திருச்சி சாமியார் வண்டிக்கு முக்கிய வட்ட ஏகத்தை மறைப்பது சட்டை தண்ணி தேங்கி நிக்கிற இடம் குட்டை வாலிப பசங்க சேர்ந்து அடிக்குது மட்டை பல தேச துரோகிகள் சேர்ந்து கிடைச்சி ஒரு சந்தன கட்டை பொருள் இருப்பவனுக்கும் இல்லாம இருப்பவனுக்கும் சமமா இருப்பது 2 கொட்டை கேட்டு வெச்சிராதீங்க தேவையில்லை மாமா இருந்தாலும் இந்த பாட்டுலாம் தெருக்குத்து கேடுபடுமா அதனாலே முன்னோர்கள் சேர்த்து வச்சுக்கிறாங்க யார் யார் தெரியுமா எங்க அம்மா என் பொண்டாட்டி எங்க பெரியமா என் பொண்டாட்டி சித்தி என் பொண்டாட்டி எங்க சித்தி வீட்டு பொண்ணு என் பொண்டாட்டி எங்க பெரியமா வீட்டு பொண்ணு என் பொண்டாட்டி கோயில வெடிகால் தான் கொடுக்கணும் புத்தி கட்டுற கோயா கோயில் வெடிகால் தான்
ஆரம்பி யாருமே வேணும் கூச்சல் ஆரம்பிச்சிடும் நீ நிறுத்தினே கூச்சல் ஆரம்பிச்சிடும் 11 மணி ஆயிப்போச்சு வெளியே வரல போற வேஷம் என்ன சோமார என்ன அர்த்தம் வீட்டுக்கு எழுதி குத்துறாங்க எல்லாருமே என்ன ஏது அர்த்தம் இந்த சோமா குத்துறாங்க என்ன பேச்சு பேசுறீங்க
வயசு சம்மந்தி என்ன சொன்னா கட்டி அப்படியே பறக்கா அப்படியே பறக்கா அந்த கட்டி அங்கே உட்காரக்கூடாது யாருமே பக்கா பக்கா பின்னாடா கிளப் பண்ணி எல்லாரும் கை தட்டலாம் சூப்பர் 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 பக்கா 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 அம்மா ரெடி பண்ணாடே ஏய் கம்மியா அந்த இத பார்க்கணும் உற்சாகம் வரும் உங்களுக்கு நான்டி செல்வம் எங்கடா போய் இப்பதான் சாப்பாடு கேக்குறியா இப்பதானே சாப்பிட்டு வந்தா பாட்டு வந்து இப்ப வந்து சாப்பாடு கேக்குறேன் எப்போ போய் நான் பண்ணி பீத்துன்றா துட்டு வந்தீங்க நான் சொல்லல மாமா நேரம் சுத்தண்ணே ஒரே பீர் 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 வருது ஒரே பாட்டு பாட்டா வராது உனக்கு தேவை ஏத்தனா 2 நாளைக்கு கெடு வச்சுக்கிறாங்க அந்த கால் கட்டிய எதுவுமே சாப்பிடக்கூடாது சரி போனா போட்டோம் கிரு கிரு கிருன்னு வந்துன்ற ஐயாவது வீட்டுக்கு நொய்யாத சமையா வந்துக்கிறான் யாரோ ஒரு ஆசாமி தாளத்தை கொட்டுறான் மேலத்தை கீக்கிறான் அங்க சென்றா யாரப்பா எந்த ஊரப்பா சூத்துங்கீங்க போட்டு நோக்கார கோரப்பா போறப்பா கோரப்பாய்க்கு கோணி பாய்க்கு இங்க என்ன வேலைன்னு கேக்குற ஆமா யோ நம்ம என்ன நடத்துறோம் நாடகம் நடத்துறோம் கூத்து நடத்துறோம் கூத்து நடத்துறோம் இந்த கூத்த பாக்குறதுக்கு ஆமா வீட்டுல இருந்து அம்மா மாறுங்க தங்கச்சி மாறுங்க அக்கா மாறுங்க பாப்பா மாறுங்க பொண்டாட்டி மச்சிச்சு மாறுங்க பொண்டாட்டி மச்சிச்சு எல்லாம் மாறுதானா ஒழுங்கா சொல்லு அக்கா தங்கைகள் அனைவரும் வராங்க அவங்க வரும்போது சொன்னாம வராங்க எப்படி வராங்க வச்சுட்டு போயா எல்லாரும் கூட்டு வரும்போது சும்மா வராங்களா சும்மா வரலையே அவங்க அவங்க அக்காலத்துல எடுத்து வச்சுன்னு வராங்களே அக்கல்ல இடிக்கு வருவான் அப்படியே கோரப்பாயும் கோணி பையா ஆமா அவங்க கோரப்பாயும் கோணி பையும் கோரப்பாயும் கோணி பையன் தாந்து விரிச்சு போட்டு தெரியல மேல வச்சுக்கின்னு உக்காந்துக்கிறாங்க உட்காந்துக்கிறாங்க அவங்க வெடிய வெடிய வெடியோ வெடிய 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 நம்ம ஆடக்கூடிய கூத்த பாக்குறாங்க கூத்து பாக்குறாங்க அந்த கோரப்பாயும் கோணி பையன் நாத்த கண்டிச்சே தெரியாது போயிது வெடிய 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 அவங்க சொத்தை தான் பாக்குது எப்ப விடுவாங்க விடுவாங்கன்னு விடுவாங்கன்னு பாக்குது என்ன அந்த குசுவா குசுடா அந்த பாயும் கோழி பையன் சொல்லுது எப்ப ஆட்டம் விடுவாங்க புரியாவலான்னு சொல்லி ஆமா ஆமா இதுல ஏத்தினா முடியாத கட்டிங்க அதுலயே மூத்திரம் வேற பேஞ்சுக்குது கேட்டாங்களா ஏன்னா முந்தானத்து முன்னாடி அப்படித்தானே பேஞ்சுக்கணும் உட்காந்து எப்ப பேஞ்சு இவன் பாட்டி விடுவா வெளுவா உன்னை நெட்டமா எடுத்துட்டா தப்புடா உன்னை அவன் நெட்டமா எடுத்து வர பார்த்துட்டான் அதுதான் வந்துங்க அடிக்கிறவங்க ஒண்ணு அப்படி கூட அது செல்லு கூட இருந்து போய் என்னாட்டு நார்மலா நாடா கொள்ள மணி வாட்டர் பாட்டிலே ஓடியாத அளவுக்கு அடிக்கிறாங்க வாங்கிட்டா வெளியா நான் எப்படி அடிக்கிறேன் யாரு
ஐயோ ஜடிடி வந்து போதியா உலகத்துக்கு ஆமா இருந்தாலும் சபைக்கு வந்துட்டோம். வேண்டியமான தெய்வத்தை வணங்கிட்டோம். அடுத்து யாரை வணங்கணும்? ஏய்யா, விநாயகர், முருகன் 10 பேர் வணங்கிட்டோம். இப்ப இருக்கிற தெய்வம் கண்ணுக்கு தெரிஞ்ச தெய்வம் உங்களை வணங்கணும். இவங்களை மட்டும் வணங்க. வந்தானா வந்தானா வந்தாச்சானா மட்டும் போட்டாங்க. அவங்க எப்படி ஆட்டம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க போற பேர் ஏன் போட்டாங்கன்னு வச்சுக்க. 1 மணி நேரம் இப்படி அப்படி பைப்பு போட்டு ராத்திரி குத்துருவாங்க வாங்கி விடுவேன். கொடுக்கா பண்ணா போய் எனக்கு பெட்ரோலுக்கு துட்டு கொடுத்தா நான் வீட்டுக்கு போயிட்டே இருப்பேன். போயிட்டியா சத்தியமா போறா நீதான் எங்களுக்கு மத தெய்வம். இருக்கிறது அப்படிதான். அவங்க 100 ரூபாய் பெட்ரோல் கொடுத்தா போய் 1000 கறி வாங்கி கொடுத்து பண்ணுவாங்க. வந்தானோ வந்தானோ அகாலபடி என்னவென்றா முதலாக இரணியன் தமிழ்நாடு வெளி வேஷத்தை வெளியே அனுப்பு. 11:30 மணி ஆச்சு. நடு ராத்திரி ஆச்சு. இன்னும் ஒரு வேஷம் வெளியே வரலாம். எப்படி காலத்தை
பாட்டு பட்டறி வெளியே அனுப்புங்க 12 மணி ஆகுது பாரு இப்போ வர பாவம் வரத்து அதான் அந்த பாட்டு ராஜபாப்பா நாடக ஆசிரியர் வர்றாரு வரேன் நீ வேணா பார்த்துக்கோ அவன் மூஞ்சி பார்த்து நீ கார்த்தியமாவும் சூர்யா வரான் நீ வேணா பாரு கல்பு மாலை
அது மாதிரி உக்காந்தா அவன் ஆனா எப்படி ஆடுறான்? எப்படி ஆடுறாங்க? முடி போட்டு முடி வருது. கட் பண்ணி அப்படியே எடுக்க முடியும்.